தற்போது மதுரை ஆதீனத்திடம் 1 மணி நேரமாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மத மோதலை தூண்டும் வகையில் அவர் பேசிய வழக்கில் தற்போது மதுரை ஆதீனத்திடம் போலீசார் இந்த விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மடத்துக்குள் வைத்து மதுரை ஆதீனத்திடம் சைபர் கிரைம் போலீசார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். சென்னை சைபர் கிரைம் காவல் ஆய்வாளர் பத்மகுமாரி மதுரை ஆதீனத்திடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மதுரை ஆதீனம் ஏற்கனவே முன்ஜாமீன் பெற்றிருக்கிறார். இந்நிலையில் தற்போது அவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். போலீஸ் விசாரணைக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று மதுரை ஆதீனத்திற்கு ஏற்கனவே நீதிமன்றம் கூறியிருந்தது. அதன் அடிப்படையில் தற்போது மதுரை ஆதீனத்திடம் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த விசாரணையானது மடத்திற்குள் நடந்து வருகிறது. இது குறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் ரஃபிக் ராஜா. ரஃபிக் ராஜா, இந்த விசாரணை குறித்து முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்க. நிச்சயமாக மதுரை ஆதீனத்தின் 293வது ஆதீனமாக ஹரிஹர ஞான சம்பந்த தேசிய பரமாச்சாரியார் பொறுப்பேற்றார். பொறுப்பேற்றதிலிருந்து பல்வேறு சர்ச்சைகளும் அவருடைய பேச்சுகள் சர்ச்சையை கிளப்பியது. இந்நிலையில் கடந்த மே மாதம் சென்னையில் தனியார் நிகழ்ச்சியில் ஒன்று கலந்து கொள்வதற்காக தனது வாகனத்தில் வந்து கொண்டிருந்த போது சென்னை அருகே ஒரு வாகனத்தை மற்றொரு வாகனம் லேசாக உரசி சென்றது. இந்த உரசி சென்ற சம்பவத்தை அவர் பொதுவெளியில் பேசும்போது தன்னை கொல்லுவதற்கு சதி நடந்து வருகிறது, இதற்கு இஸ்லாமிய பயங்கரவாதிகள் துணை போகிறார்கள் என்று ஒரு சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார். இது குறித்துதான் சென்னை சைபர் குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகாரின் அடிப்படையில் இவர் மீது 4 பிரிவின் கீழ் சென்னை சைபர் குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த வழக்கில் தன்னை கைது செய்யாமல் இருப்பதற்காக சென்னை மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் மதுரை ஆதீனம் தரப்பில் முன்ஜாமீன் கோரி வழக்கு தாக்கல் செய்திருந்தனர். இந்த முன்ஜாமீன் மனுவை கடந்த வாரம் விசாரணை செய்த நீதிமன்றம் இவருக்கு பல்வேறு நிபந்தனைகளுடன் கூடிய முன்ஜாமீன் வழங்கியிருந்தது. அந்த முன்ஜாமீனில் இவர் வயது அதிக காரணத்தால் சைபர் கிரைம் போலீசார் தம் மடத்திற்கு சென்று விசாரணை நடத்தலாம், விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று தெரிவித்திருந்தனர். அதன் அடிப்படையில் தான் இன்று காலை 11 மணிக்கு சென்னை சைபர் குற்றப்பிரிவு போலீசார் ஆய்வாளர் தலைமையில் தற்போது விசாரணை என்பது துவங்கி கடந்த 1 மணி நேரமாக விசாரணை என்பது நடந்து வருகிறது. மதுரை ஆதீன மடத்திற்குள் உள்ளே சென்ற பெண் காவல் ஆய்வாளர் தனது காவலர்கள் உதவியுடன் தற்போது விசாரணையை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக இவருடைய பேச்சிற்கான நோக்கம் என்ன என்று கேட்கப்படுகிறது. யாரேனும் கொலை செய்வதற்கு ஏற்கனவே மிரட்டல் விடுத்திருந்தார்களா, இல்லை தாங்களாகவே யதார்த்தமாக இது போன்று பேசியிருந்தாரா, இல்லை இதில் இவர் பேசியதில் ஏதேனும் சதி உள்ளதா என்பது குறித்துதான் தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு தொடர்ந்து 1 மணி நேரமாக விசாரணை செய்து வருகின்றனர். குறிப்பாக தன் வயோதிக காரணமாகவும் தனக்கு அறுவை சிகிச்சை செய்ததனால் தனக்கு உதவியாளர் வேண்டும், ஆவணங்களை எடுத்துத் தருவதற்கு மடத்தினுடைய உதவியாளர் வேண்டும் என்று காவல் ஆய்வாளரிடம் ஆதீனம் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதனை நிராகரித்த போலீசார் நடந்தது என்ன என்பது குறித்து தாங்களே உரிய விளக்கம் தர வேண்டும் என்று கூறி தற்போது 1 மணி நேரமாக இந்த விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கள விவரங்களுக்கு நன்றி ரஃபிக் ராஜா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.